game. I'm not gonna play, but maybe you should do whatever you need to erase me. ஒவ்வொரு வீடியோலையும் என்னை கடுப்பேற்றுறதே இந்த பைபிளில் வேலையை வச்சுருக்கும் போல. ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள். அண்ட் நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போர்பன் பிஸ்கெட் வச்சு எப்படி யம்மியான டேஸ்டான சூப்பரான செம்மையான ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாததுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். 2 போர்பன் பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் 1.5 கிளாஸ் மில்க். இது வந்து பாயில் பண்ணாத மில்க், ரா மில்க். அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு. அண்ட் அதுக்கப்புறம் கேஷ்யூஸ். நீங்களும் என்ன மாதிரி சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கரெக்டான ரெசிபி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாரில் நான் இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் உடச்சி போட்டுக்க போகிறேன். ஒரு பிஸ்கெட் மட்டும் உடைக்காமல் வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் நம்ம அதை டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மிக்சியில் இப்போ கிரைண்ட் பண்ணிக்கிறேன். அது பார்க்க இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து தேவையான அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது திருப்பியும் நான் கிரைண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் வந்து மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1.5 கிளாஸ் ஆஃப் மில்க். அதையும் நான் திருப்பி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சர் பார்க்க இப்படி தான் இருக்கும், ஒரு சாக்லேட் பேஸ்ட் மாதிரி. இந்த சாக்லேட் மிக்சரை போர் பண்ணுறதுக்கு நான் அருண் ஐஸ்கிரீமோட ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி பாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கடையில் செய்ய ஐஸ்கிரீம் மாதிரியே இது இருக்கும் அப்படின்னு காட்டணும் அந்த வெட்டி சீனுக்காக நான் இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அப்புறம் இதில் டெக்கரேஷன்ஸ்க்காக நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணும். இது 6 hours நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் அது ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்குள்ளே ஆர்வக்குள்ளார எடுத்து யாரும் சாப்பிட்றாதீங்க. வாங்க இது இப்போ நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். இது கூடவே சேர்த்து நடுவில் இருக்குள்ள க்ரீம் அதை மட்டும் ஃப்ரீசரில் வச்சு நான் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட்டில் டெக்கரேஷனுக்காக. இது ரோட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நோ ப்ராப்ளம். 8 hours later. அண்ட் எஸ் கைஸ், 8 hours ஆயிடுச்சு. இது நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கடையில் எப்படி ஐஸ்கிரீம் இருக்குமோ அப்படியே இருக்குது. நான் இதை நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சி கூட ஐஸ்கிரீம் எப்படி அதில் இருக்குமோ அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நான் அதை டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணி இதில் வந்து பிஸ்கெட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். இது டோட்டலாக டெக்கரேஷன் பர்பஸ்க்காக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். நான் தம்ப்நெயிலுக்காக நான் கொஞ்சம் இப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன், அப்போ தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீம் மட்டும், அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இது மாதிரி வச்சுக்கோங்க, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ நான் இதில் கேஷ்யூஸ் வச்சுக்கிறேன். இதுவும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதனால் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அதனால தான் நான் இதெல்லாம் வைக்கிறேன். இல்லைனா யார் இதெல்லாம் வச்சுட்ருப்பா, அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இப்போ நான் அந்த ஐஸ்கிரீமை ஸ்கூப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கடையில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஐஸ்கிரீம் ஒன்று இருந்ததுல, அது எங்கே சுதி? அதாங்க அது. I'm not the girl that used to be sometime. I'm